என்னடா இது ஒரே இண்டிகோ பஸ்ஸாக தெரியுது, எங்கடா இருக்கான் இவன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. சொல்கிறேன், வழக்கம் போல தான். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு என்ன மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் குட். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் தான் இருக்கிறோம். ஹைதராபாத் ஏர்போர்ட்லேருந்து இப்போ நான் ட்ரிச்சிக்கு போகிறேன். ஹைதராபாத் டு ட்ரிச்சி இதான் என்னோடய ட்ராவல் ஐட்னரி. ஸோ இங்கே எதுக்காக ட்ரிச்சிக்கு போகிறேன்னா, அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்காக ட்ரிச்சி போகிறேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஃப்ளைட்டில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பார்த்திங்களா, அதுதான் ஏரோ பிரிட்ஜு. அது வழியாக தான் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போய் ஏறுவோம். பட் இங்கே என்னென்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ என்னென்னா நம்ம ஏரோ பிரிட்ஜ் இல்லாமல் டைரெக்டாக நம்மளாம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் ஏர்க்ராஃப்ட் இருக்க இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி நம்ம ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அதுதான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஏர்போர்ட்டுக்குள்ளே பஸ்ஸில் போகிறது. பொதுவாக நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏரோ பிரிட்ஜ் வழியாக போகும்போது நம்ம வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் இது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். போயிருக்கேன், இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி போயிருக்கிறேன். பட் இந்த ஏர்போர்ட்டை பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம உள்ளேருந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெளியேருந்து பார்க்குறது உள்ளேருந்து பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இதை. செம்ம பியூட்டிஃபுல் வியூஸு. இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது சரியான வியூஸு. நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது அந்த வியூ இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். சரியான வியூ, பியூட்டிஃபுல் வியூஸ் இங்கே இதில் பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், பஸ்ஸுலேருந்து இறங்கிட்டோம். இந்த சரியான வெயிலாக இருக்குது. கூலர்ஸ் போட்டுக்கிறேன், இல்லைன்னா பார்க்க முடியாது, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஓகே, இப்போ இந்த ஃப்ளைட்டு தான் இப்போ நான் ஏற போகிற ஃப்ளைட்டு. ஓகே கைஸ், ஒரு வழியாக நான் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன். நம்ம சீட் எங்கே இருக்குது அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்துலேயே இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சினா டக்குன்னு இப்போ வெளியே குதிச்சிடலாம். ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சே. ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ் எடுத்து இப்போ ரன்வேல போயிட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆகி போயிட வேண்டியதான். கைஸ், நம்ம ட்ரிச்சில் இறங்கும்போது 7 o'clock மேலே ஆயிருங்கனால அங்கே காட்டுறதுக்கு எதுவுமே இருக்காது. பட் டோன்ட் டிசப்பாயிண்ட். நம்ம ரிட்டன் வர்றது டேயில் வர்றதுனால அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூவாக காட்டுறேன். ஹாய் கைஸ், ட்ரிச்சியில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுது. இப்போ ட்ரிச்சிலேருந்து ஹைதராபாத் கிளம்புறேன். நம்ம ஹைதராபாத்லேருந்து ட்ரிச்சி வரும்போது எப்படி வந்தோம், பஸ்ஸில் ஏர்போர்ட்டில் போய்ட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே பஸ்ஸில் அங்கேருந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினோம். பட் இங்கே இருந்ததுன்னா ஏரோ பிரிட்ஜ் வழியாக நம்ம போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏரோ பிரிட்ஜ் தெரியுது இல்லையா, நம்ம ஃப்ளைட் அங்கே நிற்குது. அந்த ஃப்ளைட்டுக்கு இந்த ஏரோ பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த ஃப்ளைட்டு தெரியுது பார்த்திங்களா. ஸோ இதுதான் ஏரோ பிரிட்ஜு. இது வழியாக நம்ம போய் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். Yes guys, we reached Hyderabad.
ஏர்போர்ட். ஸோ என்னடா ஃப்ளைட்டில் இருக்கிறதெல்லாம் காட்டலையே அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ தான் ஃப்ளைட் இருந்து எல்லாம் இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கீப் வாட்சிங் வீடியோஸ். டேக் கேர். பாய் பாய். பாய் பாய் கைஸ்.